ஸோ இது எது வந்து ஃப்ரெஷ் ஒன்று எது ஓல்டு ஒன்று சொல்லுங்கள். இனிமேட்டு வந்து ஒரு நகை வாங்குறோம்னா செய்கூலி சேதாரம் தேவையில்லை. இந்த மாதிரி வாங்குறது மூலியமா நம்மளுக்கு தான் சேவிங்கும் கூட. ஏன்னா இப்போ ஒரு ஜுவல் வாங்கும்போது எவ்வளோ காஸ்ட் வருது. இப்போ யூடியூப் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாம இருக்கு சார். கண்டிப்பா தெரிஞ்சா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் ஒரு நகையோட கோட்டை கேட்டுட்டு. ஹாய் மக்களே, நம்ம அக்கம் பக்கம்ல இன்னைக்கு தங்கத்தோட பக்கம் தாங்க வந்திருக்கோம். இந்த தங்கத்தை நம்ம போடுறதுக்காக வாங்குவோம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குவோம். ஆனா அந்த தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த தங்கத்தை எப்படி குறைச்ச விலைக்கு வாங்குறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம தேனி இடைவேளையின் அக்கம் பக்கம். வாங்க ரேட் ஃபார் கோல்டுடைய ஃபவுண்டர் கிட்ட நம்ம பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, எங்க பக்கம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆனால் தங்கம் வாங்கணும், விலை கம்மியாக வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் பில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 1000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு இந்த சேனல் மூலயமா சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களோட எல்லாருமே கோல்டில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ரேட் ஃபார் கோல்டில் என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ரீஃபர்பிஷ்டு கோல்டு அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு கஸ்டமருக்கு வந்து கோல்டை விற்கணுன்ற நீட் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு நகை வாங்கணும், ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த கோல்டு தங்கத்தோட மதிப்பை மட்டும் கொடுத்துன்னு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2 கஸ்டமரையும் இணைக்கிற வேலையை தான் எங்கள் ரேட் ஃபார் கோல்டு பண்ணுது. இதுக்கான ஒரு ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 இடத்துலையுமே வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி வாங்காமல் ஒன்லி ஹேண்ட்லிங் சார்ஜ்னு சொல்லிட்டு 1% மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு இன்றைக்கி தங்கத்தோட விலையிலிருந்து வெறும் 1%க்கே உங்களுக்கு மிக கம்மியான விலையில் ரீஃபர்பிஷ்டுன்ற கோல்டு கிடைக்கும். அப்போனா செய்கூலி சேதாரம் எதுவும் வராது, 100% கிடையாது. ஒரே ஒரு பெர்சன்டேஜ்க்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய நெக்லஸை நான் வாங்க முடியும். கண்டிப்பாக. சார் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண நகைன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த நகை வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒருத்தவங்க போட்டதுன்ற ஃபீல் வரும்ல நமக்கு ரீஃபர்பிஷ்டு அப்படின்றது. பழைய தங்க நகையும் வாங்கலாம், புதுசுக்கு பழசுக்கும் எந்த விலை வித்தியாசமும் கிடையாது. தங்கத்தோட சந்தை மதிப்புக்கு இன்னைக்கு இந்த நகை என்னைக்கு இருந்தாலும் வேல்யூ இருக்குது. இதை நான் வாயால் உங்ககிட்ட சொல்கிறத விட எங்ககிட்ட இருக்கக்கூடிய ரீஃபர்பிஷ்டு கோல்டை எங்கள் டீமோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ஜுவல் வச்சுக்கோங்க. ஸோ இது எது வந்து ஃப்ரெஷ் ஒன்று எது ஓல்டு ஒன்று சொல்லுங்கள். இந்த கலரு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி ஓகே, இது வந்து நியூ ஒன், இது வந்து ஓல்டு ஒன். கிடையாது, ரெண்டுமே ஓல்டு. ஓ, ஏன்னா நம்ம எடுத்தது பழசு அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுத்தா அதை யாருமே வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? நம்ம அதை வந்து ஒரு ரீஃபர்பிஷிங்கும் போது அது பாலிஷ் போடுறோம். பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் எடுத்துறோம். ஸோ அந்த 916 இருந்து அது நல்லா நீட்டாக புது ஜுவல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அது செல்லுக்கே எடுத்துட்டு வரோம். கோல்டுனா நமக்கு எல்லாமே புது நகை, நம்ம போய் ஜுவல்லரி ஷாப்ல வாங்குறதா வந்துட்டு ஒரு நகை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தங்கம் வாங்கணும்னா நம்ம டிவில வந்து எதுக்கு அதிகமா ஆட் வருதோ, நம்ம வீட்ல இருந்து எது பழக்கமா வச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம போவோம். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அப்போ நம்ம ஒரு கடையில போயிட்டு ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா 916 பார்ப்போம், வெயிட் என்னன்னு செக் பண்ணுவோம், அந்த பில் எல்லாம் பார்ப்போம், எவ்வளவு வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க, இது எல்லாமே செக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அந்த ரீஃபர்பிஷ் நகையும் இருக்குமா? ஸோ ஒரு கோல்டு நீங்க எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 3 பேப்பர் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இது 916 தான் அப்படின்றதுக்கான அதை செக் பண்ண டெஸ்டிங் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். அடுத்து இன்வாய்ஸ், எவ்வளோ கிராம் இருக்கு, எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டியோட அப்ளிகபிள் ஆகி தான் வருது. ஸோ அந்த இன்வாய்ஸும் உங்களுக்கு இருக்கும். சார் உங்ககிட்ட கேட்கணும், இப்போ இந்த ரேட் ஃபார் கோல்டுன்றது நம்ம எப்படி சார் நம்பலாம்? இப்போ நம்ம நிறைய பிராண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், பண்ணியிருந்திருப்போம். இந்த ரேட் ஃபார் கோல்டில் இந்த ரீஃபர்பிஷ் நகை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாக போய் வாங்கலாமா, நம்பிக்கைத்தன்மை இருக்குமான்ற ஒரு கேள்வி வரும்ல. ஆக்சுவலி நான் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஒரு மண்ணிலேருந்து தங்கத்தை எடுத்து உங்கள் காதுக்கு தங்கம் வந்து சேர்ற வரைக்குமான எக்ஸசைஸ் முழுமையாக ஒரு 30 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் நான் பார்த்த வகையில் எங்கே ஒரு கேப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு நகையை விற்கிறாங்க, அது இன்னொரு கஸ்டமருக்கு போய் பயனடையாமல் அதை உருக்கி வேஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் சேருது. அப்போ அதுக்கான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணலாம். மக்களுக்கு வந்து இப்படி ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் புரியும், நமக்கும் ஒரு பிஸ்னஸ் மாடலாக வருன்றதுனால தான் ஒரு கஸ்டமர் ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த கோல்டை கொடுக்குறாங்க. அந்த கோல்டு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது.
அது வந்து இன்னொரு கஸ்டமருக்கு தேவை இருக்குது. அப்போ அதை ஏன் இதை போய் உருக்கி அந்த ஒரு பொருளை வந்து வேஸ்ட் பண்ணுவானே, அப்போ அந்த பொருளை இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்றி கொடுத்துட்டு அதுக்கான ஒரு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். நாங்கள் வந்து ஒரு டீம் மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் வந்துக்கிட்டிங்கன்னா எங்ககிட்ட இது வாங்குறதுக்கு விருப்பப்படுறேன்னு சொல்லும் போது உங்களை ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இணைச்சிடுறோம். எங்ககிட்ட என்னெல்லாம் கோல்டு இது மாதிரி விற்க வருதோ அதை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 8 கிராமில் நான் ஒரு செயின் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதனால நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழுக்களில் இணைங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போக்கான கோல்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து 1 lakh உள்ளதான் இருக்கு அப்படின்னா நம்ம கொரியர் மூலமா சென்ட் பண்றோம். ஸோ கொரியர் கஸ்டமர் கைக்கு போற வரைக்கும் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட புதுசா ஒரு கஸ்டமர் கரெக்டுங்களா, ஒரு யூடியூப் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். நீங்க ஒரு 1000 ரூபாய் எனக்கு அனுப்புறதா இருந்தாலுமே தெரியாதவங்களுக்கு அனுப்பும்போது கண்டிப்பா உங்களுக்கு தயக்கம் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்க எனக்கு இந்த ப்ராடக்டோட ஒர்த்து 2 lakhs வருது அப்படின்னா இதுலேருந்து எனக்கு நீங்கள் 10% அனுப்புங்க நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டைம் நீங்கள் என்கிட்ட உள்ள வாங்குறீங்க அப்படின்னா போக போக நீங்களே என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. ஓகே மேம். இது நகைக்கடை மாதிரியா மேம் இல்லை எப்படி? அதுதான் எல்லாருமே வந்து கேட்குற ஒரு மேஜர். நாங்கள் நகைக்கடையே கிடையாதுங்க. நம்ம ஷாப் மாதிரினா இந்த ஜுவல்லை நீங்கள் பார்த்துட்டு போவீங்க, காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஒரு நாள். அந்த கான்செப்ட் எங்களுக்கு கிடையாது சார். இந்த ரீஃபர்பிஷ்டு ஜுவல்ன்றது எல்லா பக்கமும் இருக்குமா சார்? எப்படி சார்? எல்லா பக்கமும் இருக்கும். அவர்கிட்டனா இதுக்கான ஒரு பேரோ இதுக்கான ஒரு மார்க்கெட்டோ இன்னும் பேசாமல் இருக்காங்க. அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற நிறுவனமாக இந்த ரேட் ஃபார் கோல்டு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை வந்து நிறைய இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, ஐயா எனக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் இல்லாமல் யாராவது ஒரு கஸ்டமர் விற்க வந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சோண்டு காசு சேர்த்து தரேன், அதை எங்களுக்கு கொடுங்க. ஆனால் அது 916 அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கி டெஸ்டிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வேறு நகை கடையெல்லாம் தேடணும்னு இல்லை. இன்றைக்கி கூகுளில் போட்டிங்கன்னா கோல்டு டெஸ்டிங் சென்டர் அப்படின்றத உங்கள் நியரஸ்ட் டவுன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். யாரும் உங்ககிட்ட நகை கொடுத்தாலும் நீங்கள் நம்ப தேவையில்லை. நேரிட்டு அந்த டெஸ்டிங் சென்டருக்கு போங்க. ஒரு கோல்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபா கூட சார்ஜ் கிடையாது. இது இன்னும் மக்களுக்கு பெருசாக தெரியறதில்லை. ஆக யாருக்கிட்ட இருந்து எங்கே வேணாலும் நீங்கள் கோல்டு வாங்குங்க. நியரஸ்ட்டில் இருக்கிற டெஸ்ட் சென்டரில் போய் இது கோல்டு தானான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. இன்றைக்கி உங்கள் லோக்கலில் போர்டு ரேட் என்னன்னு பாருங்கள். அந்த போர்டு ரேட்டுக்கு 91.6% இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இந்த நகையை வாங்கலாம். நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து எப்படி ஒரு ஃபோனை வாங்குறோமோ அதை மாதிரி இனிமேட்டு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டேருந்து ஒரு நகையை வாங்கணுங்கிற கல்ச்சரை இந்த வேர்ல்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் எங்கள் கம்பெனியோட தீம். இந்த மாதிரி வாங்குறது மூலிமா நம்மளுக்கு தான் சேவிங்கும் கூட. ஏன்னா இப்போ ஒரு ஜுவல் வாங்கும்போது எவ்வளோ காஸ்ட் வருது, இப்போ 15% கம்மியாகுதுன்னா நம்மளுக்கு தான் சார் அட்வான்டேஜ். ஒரு தோராயமாக 15% இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நகை நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டில் ஸ்ட்ரைட்டாக 15,000 ரூபா சேமிக்கிறீங்க. இதுக்கு வந்து நாங்கள் நாளை காலையில் நீங்கள் வந்து நகை வாங்குங்க அப்படின்லாம் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சார். நம்ம எங்கே வரைக்கும் சார் டெலிவரி பண்ணுவோம்? அதாவது ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியாவில் உங்கள் டோர் ஸ்டெப்பில் டெலிவரி. அதை பற்றின எந்த விதமும் இல்லை. அதே மாதிரி முதல் முறை உள்ள கஸ்டமர்களுக்கு உங்களோட கேஒய்சியை வெரிஃபை பண்ணிக்குவோம். உங்கள் ஆதார், ஃபோன் நம்பர், அது கரெக்டான கஸ்டமரா அப்படின்றத பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வெறும் நீங்கள் 10% கோல்டுக்கான அட்வான்ஸ் கட்டினீங்கனாலே போதும். அதை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகி செக் பண்ணதுக்கப்புறம் மீதி 90% மாற்றினீங்கன்னா போதும். ஹை வேல்யூ இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஸ்டாஃபே உங்கள் வீட்டுக்கு வந்து நேரிட்டு இந்த பொருளை காமிச்சு அதை உங்கள் கையில் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஓகே சார். இப்போ ஏதாவது நான் திரும்பி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் உங்ககிட்டே பண்ணிக்கலான்னு சொன்னீங்க. இல்லை உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியல, ரொம்ப அவசரம், உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்க கடையிலே போய் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? இது வந்து ரீஃபர்பிஷ். புது தங்கத்துக்கும் பழைய தங்கத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைம்மா. தங்கம்ங்கிறது என்னென்னா, ஒரு கோல்டில் வந்து 91.6% தங்கம் இருக்குது, மீதி உள்ள 8.4% வேறு உலோகங்கள் இருக்குது. அப்போது இது இங்கேன்னு இல்லை, இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் நியரஸ்ட் ஸ்டோரில் கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா 916 பில் கொடுத்துட்றோம். ஹால்மார்க் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்குது. மேபி ஒரு வருஷத்துக்குள்ளே விற்கக்கூடிய நகைகள் அப்படின்னா HUIDயும் அதில் இருக்கும். அப்போ உங்களுக்கு இது எங்ககிட்ட தான் வரணுன்ற நீடும் கிடையாது. பொதுவாக எங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பிஸ்னஸோ இல்லை இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியாவோ நாங்கள் பண்ணலை. ஒரு கஸ்டமருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை வித்தியாசத்தில் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் ஒரு 15% வேஸ்டேஜ் பண்ணணும்? அதை சிம்பிளிஃபைவாக அவங்க டோர் ஸ்டெப்புக்கு கொடுத்தா அது நமக்கான ஒரு சர்வீஸ் மாடலாகவும் இருக்கும், எங்களோட பிராண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் இதை பண்ணியிருக்கோம். ஓகே சார். கேரண்டி வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்போ ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு உடஞ்சிருச்சு,
இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு இஷ்யூனால ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இப்போ தான் வாங்கிட்டு போனேன், ஒரு 1 வீக் தான் யூஸ் பண்ணேன் ரெகுலரா, ஆனால் இது உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்டீங்க. ஆக்சுவலி உங்கள் இடத்துல டெலிவரி ஆகிற வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலும் அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பொதுவாக நகையில் வந்து எந்த இடத்துல டேமேஜ் வரும்னா, ரொம்ப சின்ன லைட் வெயிட்டு, உங்களுக்கு சின்ன சின்ன யூனிக்கான டிசைன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த டேமேஜஸ் இஷ்யூ வரும். அந்த மாதிரியான டிசைன் எதுவுமே எங்கள் டீம் வந்து விற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த விதத்துலையும் டேமேஜ் இல்லை, இது வந்து அடுத்த அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு இது வந்து ராவாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை இன்னொரு கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களோட கோல் வந்து எல்லா நகையும் விற்கணுன்றதே கிடையாது. எங்களுக்கு என் நம்பர் ஆஃப் கோல்டு விற்கிறதுக்கு வருது, அந்த விற்கிறதுக்கு வரக்கூடிய கோல்டில் நல்லா இருக்கிறத ஒரு குறைஞ்ச விலைக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணமே தவிர, இப்போ எங்களுக்கு அதை உருக்குனா என்ன விலை கிடைக்குமோ அதை தான் நாங்கள் உங்களுக்கே கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. கஸ்டமர்கிட்ட இதை நேரிட்டு வித்தாகணுன்ற ப்ரெஷரும் எங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த கண்டிஷன்ல இருக்க நகையெல்லாம் நாங்க வந்து சேலுக்கே வராது அப்படின்னு சொல்ல வரீங்க? அதை வந்து நாங்கள் சேலே பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு பல கிலோஸ் வருது அப்படின்னா இதில் நல்ல விற்கக்கூடிய பொருள், எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இதனால எங்களுக்கு எந்த ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம விற்கிறோம். சார், இப்போ வந்து நகை வாங்குறோம் அப்படின்னா 1% தான் நம்ம செய்கூலி சேதாரம் போடுவோம், ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு சொன்னீங்க. செய்கூலி சேதாரம்ன்றதை மறந்துடுங்க. ப்ராசஸிங் சார்ஜ் உங்க மைண்ட்லேருந்து போவே மாட்டேங்குது பாருங்க. செய்கூலி சேதாரம் அது பழகிடுச்சு சார், எப்போ கடையில் போனாலும் அதெல்லாம் மாத்துறோம். நம்ம இனிமேட்டு வந்து ஒரு நகை வாங்குறோம்னா செய்கூலி சேதாரம் தேவையில்லை, அதை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்போம், அது 1%. ஓகே சார், அந்த ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 1% இருக்குல்ல சார், ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கு, இவ்வளோதான் வந்துட்டு நான் வாங்குறேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வேலை நான் ரிட்டன் வந்து விற்கிறேன், நான் நகை கொண்டு வந்தே திரும்பி விற்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துப்பீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் நகை வாங்குறதே ஆத்திர வருஷத்துக்கு விற்கிறதான். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? சூப்பர் கொஸ்டினுங்க. இப்போ எப்படி ஒரு நகையை வந்து வாங்கும் போது 15% லாஸ் இருக்கோ, அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தங்க நகையை ஒரு எமர்ஜென்சின்னு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மினிமம் 5%லேருந்து மேக்ஸிமம் 8% உங்களை லாஸ் பண்ணி தான் இதை எடுப்பாங்க. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, இது வந்து உங்களுக்கு வந்து இதில் இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில, அதனால இந்த மாதிரி ஒன்று சொல்லி இன்னைக்கு மார்க்கெட்லேருந்து ஒரு 8% கழிச்சு எடுப்பாங்க. ஆனால் எங்களோட குறிக்கோள் எப்படி விற்கிறவங்களுக்கு 1%மோ அது மாதிரி உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, இதை ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் சேஃப்டியாக எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் அடுத்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, அன்னைக்கு போர்டு ரேட்லேருந்து வெறும் 1% மட்டும் கழிச்சு எங்ககிட்ட கொடுத்தா அதை இன்னொரு கஸ்டமர்கிட்ட இதே மாதிரி இன்னொரு பயனளிக்கிறவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகையை நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் 1%, ஒரு நகையை நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட விற்றாலும் 1%. என்னோட ஒரே தார்ப்பீகம் 1%. ஓகேங்க சார், அப்போ வாங்கினாலும் எங்களுக்கு லாபமாக தான் இருக்கும், நீங்கள் விற்றாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து விற்கலாம். நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் ஒரு நகையோட கோட்டை கேட்டுட்டு எங்களோட வாட்ஸ்அப்புக்கு கூப்பிட்டு இந்த நகைக்கு ரேட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா 100% நாங்கள் கொடுக்கக்கூடிய நகையோட மதிப்பு மார்க்கெட்லேருந்து 5% மதிப்பு கூடுதலாகவே இருக்கும். எப்படி இந்த நகையை விற்கிறப்ப நாங்கள் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்பில் கொடுத்து நாங்கள் விற்று தரோம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி உங்ககிட்டேருந்து எடுத்துக்கும் போதும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நகை மதிப்பீட்டாளர் உங்கள் வீட்டுக்கு வந்து அதை வெரிஃபை பண்ணி உங்ககிட்ட பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த நகையை எடுத்துக்குவார். எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒரு காலோ இல்லை வாட்ஸ்அப்போ செஞ்சிங்கன்னா போதும், நாங்கள் வந்துடுவோம். நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாமல் இருக்குது சார், கண்டிப்பாக தெரிஞ்சால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மூலியமாக தான் ரீஃபர்பிஷ்டு ஜுவல் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். நகை நீங்கள் கம்மி விலைக்கு வாங்கணும் அப்படின்னா ரீஃபர்பிஷ்டு கோல்டு வாங்கலாங்க. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு நகை போட்டிருக்காங்க, வாங்கி 2-3 மாதம் தான் ஆச்சு, அதை வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நகை பழைய நகைன்னு நினைக்காம அதை வாங்கிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நகையை பொறுத்தளவுக்கு புது நகை பழைய நகை அப்படிலாம் கிடையாது. அந்த நகை வந்து 916 இருக்கா, கரெக்டான வெயிட்டில் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றதான் முக்கியம். அதை மட்டும் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் ஒரு கடைக்கு நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10% 15% செய்கூலி சேதாரன்ற போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட ப்ரைஸு 2010 ஒரு 15,000 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2024 பார்த்தோம்னா 55,000 இருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாயிருக்கு. இப்போ தேதி பார்த்தோம்னா ஏப்ரல் 13. லாஸ்ட் ஒரு மாதத்தில் மட்டும் 1000 ரூபாய் கோல்டு ரேட் வந்து அதிகமாயிருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கோல்டு ரேட் வந்துட்டு குறைஞ்சதா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, எப்பயுமே அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், கம்மியான ப்ரைஸில் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ரீஃபர்பிஷ்டு கோல்டுன்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்களே வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரீஃபர்பிஸ்டு கோல்டு வாங்கலாம். ஸோ இந்த ரீஃபர்பிஸ்டு கோல்டு அப்படின்னாவே நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ ரேட் ஃபார் கோல்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம சொல்கிறத விட இவங்க பண்ணுறவங்ககிட்ட வந்து கேட்கும்போது இவங்க அனுபவத்தையே கேட்டுட்டு அந்த ஜுவல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு டேரெக்டாகவே பார்த்தா நம்மளுக்கு ஒரு அனுபவம் வரும் அப்படின்றனால தான் இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே vlog மாதிரி கவர் பண்ணோம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இங்கே தான் வந்து வாங்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஊர்களில் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கள இந்த மாதிரி நகை கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு கோல்டு டெஸ்டிங் சென்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போய் கொடுத்து அந்த கோல்டு வந்துட்டு தரமானதா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரீஃபர்பிஸ்டு கோல்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் எங்களோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ரேட் ஃபார் கோல்டு ஒன்று இருக்குது அப்படின்றத பார்க்க தான் முடியும். ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க டிஜிட்டலாக தான் பண்ணுறாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு தேதி இடைவெளியில் அக்கம் பக்கம்ல பார்க்குறேன். டாடா பாய்.